கடல் எல்லை பகுதியில் நிகழ்ந்த ஒரு துயரமான ஹெலிகாப்டர் விபத்தில் 7 வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்ததா கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த விபத்தில் கத்தார் மற்றும் துருக்கியை சேர்ந்த வீரர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இறந்திருக்காங்க. கத்தார் ஆயுதப்படை 4 வீரர்கள்: விமானி கேப்டன் முபாரக் சலேம், சார்ஜன்ட் ஹஃபஹத் ஹாடி, கார்பரல் முகமது மஹேர் மற்றும் கேப்டன் சயீத் நாசர். கத்தார் துருக்கி கூட்டுப்படை மேஜர் சினான் தஸ்தகீன் துருக்கி. துருக்கிய குடிமை பணியாளர்கள் சுலைமான் செம்ரா மற்றும் இஸ்மாயில் அனாஸ் கான். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கும் கத்தார் மற்றும் துருக்கி அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கு. இந்த துயரமான நேரத்தில் அந்த நாடுகளுக்கு அமீரகம் தனது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கு. கடலில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டரில் இருந்த 7 பேரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கத்தார் அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.